3ஆம் நாள் காலை 8 மணி. தியாகம் பண்ணியிருக்கேன். ஆமா, நீங்க தூங்கலாம், விடிய விடிய கொஞ்சம் கூட தூங்கல. இப்ப நான் காலையில 6 மணிக்கு எழுந்து வர வரைக்கும் அவர் முழிச்சு உட்காந்துட்டு இருந்தாரு. காலை 10:20. ஏதோ ஸ்பெஷல் கவரே வா கம்பல்சரி வெளிய வந்தா கேம் முடிஞ்சிரும். வெளிய வந்தா யாரோ ஒரு ஆளு நம்ம கேட்க சொல்றோம். ஓகேவா? ஓகேவா? லெட்டர் வந்து வெளிய வரீங்களா? இப்போ நாங்க வெளிய வந்த ரூல்ஸ் டாஸ்க் அது உங்களோட விருப்பம். நான் இது வந்து எல்லாம் வந்தா அது படிக்க முடியும். இது இதோட ரூல். இதுக்கு அப்புறம் உங்களோட ரூல் வந்துருச்சு. இது என்ன வேணாலும் இருக்கலாம். थैंक यू இருக்கலாம். வெஜிடபிள்ஸ் பத்தி இருக்கலாம். எதனால இருக்கலாம். இது வேண்டாம். நான் இருக்கேன். நான் போயிட்டு. நீ இருக்கியா? நீ இருக்கியா? நான் பாத்துட்டு வரேன். அது வரப்பட்ட லெட்டரா நான் பாத்து எல்லாரும் வேணா சுபி நீ பாடு. நான் போயிட்டு போலாம் வாடா நம்ம. காலை 10:25. குமக்கல கூட்டமா தரலு ஜாலியா நில்லு. ஹே தில் பர் ஆஜா 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 தரிக்கன ஜாஜா டபரு பாஜா உச்சன் லே ஜா நரிக்கன வாடா நீதா ராஜா பவனே. தில் பர் ஆஜா 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 தரிக்கன ஜாஜா டபரு பாஜா உச்சன் லே ஜா நரிக்கன வாடா நீதா ராஜா பவனே. காலை 10:35. மார்னிங் ஆக்டிவிட்டி. ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தராக வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல யார் இந்த வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க அப்படின்னு ஒருத்தரையும், யார் இந்த ஷோவில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு ஒருத்தரையும் சொல்லணும். எத்தனை வாரம் இந்த ஷோவில் நீடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க என்பதையும் சரியான காரணங்களோடு சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் எலிமினேட் ஆவானா, நான் பிரவீன் சார் நீங்கள் எலிமினேட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பு தரணும்னு ஒரு சென்டென்ஸ் அங்கே சொன்னீங்க. அதே ரீசனுக்காக ஆடியன்ஸும் அதே மாதிரி யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். யார் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா சபரி வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சின்சியராக எல்லா வேலையும் பார்க்குறாப்புல. நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னா 105 நாள் இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன். முதல்ல எலிமினேட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பர்சனல்னா திவாகரன் நான் நினைக்கிறேன். ஒரு 2 பேர் 4 பேர் 3 பேர் இருவரின் முதுகு பின்னாடியே இல்லை அந்த விஷயத்திலேயே அவரோட கம்ஃபர்ட் ஜோனில் மட்டுமே நான் இருந்துப்பேன். ஹவுஸில் நடக்கிற வேறு எந்த விஷயத்திலும் நான் என்னை இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற காரணத்தினால நான் நினைக்கிறேன் அவரை. ஓகே, யார் வின் பண்ணுவாங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னோட கணிப்பில் வந்து கமருதீன் ஜெயிப்பான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி நறுக்கு நடிச்சிச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்னா பிரவீன் காந்தி என்ன தான் நான் சொல்கிறேன். ஆக்டிவிட்டிலையும் சரி மற்ற எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எல்லாரையும் விடக்கும் அண்ணன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அண்ணன் நான் சொல்கிறேன். யார் வின்னர் ஆவாங்கன்னா எனக்கும் சபரி என்ன தான் தோணுச்சு, நான் அவங்களை அப்சர்வ் பண்ண விதம் வரைக்கும். ஸோ நான் எத்தனை நாள் இருப்பேன்னா, சபரி என்ன எங்கே நிற்காங்கன்னா நான் இங்கே நிற்பேன்னு தோணுது. ஸோ நான் 105 நாள் இருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல யார் இந்த வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்கன்னா நான் பிரவீனை சொல்கிறேன். ஒரு புரிதல் இல்லாமல் பல இடங்களில் கரெக்டான கருத்துக்களை நீங்கள் முன்வைக்க மாட்டேங்கிறீங்க. அது இந்த ஷோவை பார்க்குற பல பேருக்கு டீவியேட்டிங்காக இருக்குமோ, நீங்கள் சொல்கிற மெசேஜ் வந்து ராங்காக கன்வே ஆகுமோ அப்படி நான் நினைக்கிறேன். இரண்டாவது, இந்த ஷோவில் வின்னர் ஆவாங்கன்னு ஒருத்தர் என்ன சொன்னால், நான் கலையை சொல்கிறேன். ஏன்னா நேற்று தான் நான் வந்து அவருடைய பல கதைகள் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ தன்னை ஒரு மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காப்புல. நான் இந்த ஷோ எவ்வளோ தூரம் போகுதோ இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எலிமினேஷனாக நம்ம கமருதீன் தான் ஆவார். என்னன்னா பேசிக் மெனஸே தெரியல, எல்லாமே நடிப்பு.
ஃபேக்கான ஆக்டிவிட்டீஸ் டியூ டு த ஒஸ்ட் பிஹேவியரிசம். வின்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, நான் விஜய் பார்வை சொல்லேன். நான் ரீசன் சொல்லிடுறேன். டியூ டு த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆனால் அவங்க கிட்ட இது பண்ணது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பண்ணி டீப்பாக அனலைசிஸ் பண்ணுறாங்க. அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படிலாம் கிடையாது. எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கு. அதனால வந்து அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான குவாலிட்டி இருக்கு. நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 60 நாள் இருக்கலாம் பை மக்கள் செல்வாக்குனால. ஓகேங்களா? என்னோட ஓகே இல்லப்பா சொல்ல விடுங்க. அதை நீங்க ஓகேன்னா சொல்லவே கூடாது. நீங்க போய் பேசுங்க. சொல்லுங்க. ஆமா ஆமா கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா என்னோட ஆசை வந்து பாத்தீங்கன்னா 60 நாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எலிமினேட்னு சொல்கிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ரூல்ஸ் மாயா போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, அவங்கள பேரை கூட எனக்கு சொல்ல விரும்பல, இருந்தாலும் சொல்கிறேன், வேற வழி இல்லை. எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பாரு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன் தான். இதில் யார் வின்னராக இருந்தால் நல்லா இருக்கும், அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் நல்லா இருக்கும்னா கனி மேடம் இருந்தால் நல்லா. கனி தான், எனக்கு கனிவான ஆள் வேற. அது அவங்க தப்பாக சொல்லக்கூடாது, கனிவான ஆள். நான் தான் 100 நாள் இருப்பேன். நான் தான் வின்னர். ஏன் தெரியுமா? நிறைய பயப்படுறீங்க, எல்லாரும் பயப்படுறீங்க. பயம் தான் என்னுடைய வெற்றி. என்ன பேச பேசணும் இல்லையா? கரெக்டா? அவரோட ஒப்பீனியன் பேசுறாரு. எல்லாரும் என்ன பயப்படுறீங்கன்னு சொன்னாரு. எனக்கு பயம் இல்லை, நான் சொல்றேன். அவ்வளவுதான். எனக்கு தோணுச்சு, நான் சொல்றேன். சைக்காலஜி தான். ஓகே, நான் எல்லாருக்கும் தேவைப்படுவேன். நான் இருந்தேன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா அனுபவத்தை உங்களுக்கு திணிச்சிட்டு போவேன். யார் எலிமினேட் ஆவாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா கலையரசனா. யார் வின்னர்னா சபரி. நார்மலாக அவராக இருக்கிறதையும் தவிர என்டர்டைனிங்காக இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டில் யார் முதல்ல வெளியில் போவாங்க அப்படின்னா நான் வந்து அரோரா நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரியல, நிறைய பேர் இங்கே எல்லாரும் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறதுனாலேயும் பெருசாக எனக்கு வேலை பண்ணுறது ஆக்டிவிட்டீஸ் வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் தொடங்கலை. ஆனால் வேலைகள்லையும் அவங்களால இன்வால்வ் ஆக முடியல. மற்ற எந்த விஷயங்களையுமே எனக்கு பெருசாக அவங்க வெளியில் தெரியாதால அவங்க வெளியில் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் வின்னர் ஆவாங்கன்னா நான் சபரியை தான் நினைக்கிறேன். நான் எத்தனை நாள் இந்த வீட்டில் இருப்பேன்னா நான் 106 நாள் இந்த வீட்டில் இருப்பேன். நான் வந்து பிரவீன் காந்தி அவங்க வந்து போவாங்க. நான் வந்து பிரவீன் காந்தி அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து குவைட்டாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எலிமினேட் யார் ஆவாங்கன்னா அவங்க தான் எலிமினேட் ஆவாங்க. இவர் தான். ஏன்னா இவர் எலிமினேட் ஆவாங்க, நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஏன்னா நான் எப்போ தண்ணி பிடிக்க வந்தாலுமே இவர் இருந்தால் கூட பிடிச்சிக்குமா அப்படி சொல்லுவேன், டப்புன்னு வச்சிருவேன். இவர் எங்கே இருந்தது ஜெட்டு மாதிரி வருவாருன்னு தெரியல, வேலைன்னு வந்த வேலைக்கார மாதிரி வந்து அவ்வளோ ஒரு நல்லா பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இருப்பேன் 100 days. தெரியல, ஆனால் இருப்பேன். ஐ பிலீவ் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக 100 days இருந்துருவேன். நான் வந்து வாட்டர்மெலன் அண்ணாவை சொல்கிறேன். ஏன்னா இருக்கிற எல்லாருமே தப்பு, நான் மட்டும்தான் சரின்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு அவர் எலிமினேட் ஆவாருன்னு தோணுது. வின்னர் யாருன்னா எனக்கு சுபிக்ஷான்னு தோணுது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் டாஸ்க்குன்னு வந்தால் நான் கூட கொஞ்சம் பரிதாபம் பார்ப்பேன், நான் அதை பார்க்க மாட்டேன். அவளோட வேலையை அவள் ரொம்ப சின்சியராக பண்ணுறா. இன்னும் கேம் சரியாக ஆரம்பிக்கல, ஓகேவா? இப்போ தான் 1.5 நாள் 2 நாள் போயிருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம யாரையும் கணிக்க முடியாது. இருந்தாலும் வின்னர் ஸ்டேஜில் யார் நிற்பாருன்னு பார்த்தா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எலிமினேஷன். அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலிமினேஷனில் வந்து நம்மளுடைய சபரி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் சபரி தான். இல்லை அதான் சொல்றாரு. எலிமினேஷன் அவ்வளோ முட்டாளான ஏன் அவரை சொல்லக்கூடாதா? அவரை சொல்லக்கூடாதா? எல்லாமே ஒரு கேம் தானே ஆடுறோம். அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் விளையாட சொன்னா அப்ப எப்படி நாங்களாம் எப்படி வின் பண்றது? அதனால இவர் எலிமினேஷன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுல கூட ஆனால் சாரி அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து தப்பாக நினைக்காதீங்க. அது வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம், சார் நான் அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அது அந்த இடத்துல அது
ஆக்டிங் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதனால அவர் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆவார்னு நினைக்கிறேன். வின்னர் ஸ்டேஜில் வந்து கப்பை அவர் எடுப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் கேமில் வந்து அவர் பிரவீன் காந்தி சார் இன்னும் இன்வால்வ் பண்ணல. ஓட விட்டு பார்க்கணும். சேர் பந்தயமோ எந்த பந்தயமோ இன்னும் இங்கே வரல. ஃபுல்லாக இந்த மாதிரி இது அது வந்த பிறகு தான் தெரியும் யாருக்கு எந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா நான் பாரு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் பேசுறது தான் பாயிண்ட்டு அப்படின்னு யார் என்ன பேசினாலும் அந்த இடத்துல ஒரு மூக்க நுழைக்கிறாங்க. அண்ட் இவர் கூடயும் கலை கூடயும் திவாகர் அண்ணா கூடயுமே அவங்க க்ளோஸாக இருக்கிறது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, திவாகர் அண்ணாக்கு நம்ம என்ன ஏதாவது நம்மளோட பாயிண்ட்டை வச்சா எல்லா டைமும் இவங்க சப்போர்ட் பண்ணுறது வந்து அவரோட ஆடியன்ஸை சேர்த்து கவர் பண்ணுறதுக்காக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால அவங்க போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யார் வின்னர்னா எனக்கு சுபிக்ஷா தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்வை சொல்கிறேன். ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வரீங்களோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. யாருக்குமே அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம ஓகே ஒரு விஷயம் வந்ததுன்னா ஓகே நான் தான் இது பண்ணுவேன், நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் பார்வை சொல்கிறேன். வின்னர் வந்து நான் சொல்லுவேன்னா சபரியை சொல்லுவேன். ஏன்னா இப்போ பாத்துலேருந்து அந்த டாஸ்கில் வந்து சின்சியராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 நாள் இல்லை 20 நாள் தான் இருப்பேன். சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாற முடியும், ரொம்ப நாள் நடிக்க முடியாது. ஸோ நான் சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் சுச்சுவேஷன் வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். பட் என்னோட ரியாலிட்டியை காட்ட முடியுமோ ஒழிஞ்சு நடிக்க முடியாது. அப்போ நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் நான் நீடிக்க மாட்டேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு யார் எலிமினேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா திவாகரனா தான். நான் வந்து இங்கே வந்து 100 days அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வரவே இல்லை, அவார்டு வாங்குறதுக்காகவும் வரல. ஏன்னா என்னால் இருக்கிற அவார்டவே மூட்டை கட்டி வச்சுட்டு அதவே உயரிய விருதை என்னால் மேனேஜ் பண்ண முடியும். நான் இங்கே உள்ளே வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். என்னோட நேம் சேஞ்ச் பண்ணணும். என் பிள்ளைங்கள ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அகோரி பிள்ளைய நான் ஏன் ஸ்கூலில் சேர்க்கணும்? ஸோ அவங்க வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. என் பசங்களுக்காக, இந்த சொசைட்டிக்காக, நான் நாட்டுப்புற கலைஞர்களுக்காக அகெயின் நான் வந்து ரீலைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உள்ளே வந்திருக்கேன். இன்னொன்று, இந்த எப்படி பார்த்தாலும் நான் 100 நாள் இருக்கேன்னா 100 நாளில் எல்லா நாமினேஷனையும் எனக்கு கள்ள ஓட்டு நல்ல ஓட்டு எல்லா கொத்தும் ஒழுங்கும் எனக்கு தெரியும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் தான் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி நான் பல்ல போட்டுட்டே இருக்கேன்றக்காக உள்ள எதுவும் இருக்காதுன்னு எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து இவர் தான் சொல்லுவேன், திவாகர் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் நேற்று வந்து எனக்கு முதுகு வலிக்குதுன்றது உண்மையான விஷயம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து சொல்கிறேன் ஆனால் ஒரு ரொம்ப எமர்ஜென்சினா அப்படின்றப்போ இருப்பா எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம் எப்படி இப்படின்னு பண்றாரு. சி அது நீங்க முதல்ல சொன்ன பிடிச்சி தள்ளி விட்டு அதெல்லாம் நீங்க கூட பேசுறீங்க. ஒரு நார்மலா வந்து உங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு அப்படி கேட்குறாங்கன்றப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, அங்கேயும் வந்து நீங்க ப்ரொமோட் தான் பண்றீங்க. அது ஏன் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து நேற்று கரண்ட் பில் கட்டின வரைக்கும் நீங்க எல்லாமே சொல்றீங்க. அது வந்து வெறும் ஓகேவா? வின்னர் யார் வருவாங்க எனக்கு தோணுதுன்னா சபரி வருவான்னு எனக்கு தோணுது. மதியம் 1:40. இன்னைக்கு காலையில் நீங்கள் பண்ண டாஸ்கை பார்த்தேன். மச் 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 பெட்டர். நல்லா இருந்ததுன்னா பெட்டர்னா நல்லா இருந்தது. பரவாயில்லைனா அதுக்கு இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட வீட்டு தலை யாருன்னு முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதல் முறையா இந்த சீசன்ல தான் இந்த வீட்டோட கேப்டனை செல்லமா தலன்னு கூப்பிட போறீங்க. பல சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த வீட்டு தலை பதவி கிடைக்கும் நபர் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல 15 வாரங்கள் நீடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும். யாரு கேப்டனோ 15 வீக்ஸ்? இது ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு. ஒரு நபர் முதல் வீட்டு தலக்கான போட்டியில வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த முறை அதுக்கு அடுத்த வார தல போட்டிக்கு அந்த நபர் நேரடியா தேர்வாகும் வாய்ப்பும் கிடைக்கும். இந்த வாட்டி வந்து யாரு கேப்டனா இருக்காங்களோ அவங்க அடுத்த வாட்டிக்கும் டைரக்டா போட்டி போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு வாரம்
நடக்க போகும் தல போட்டியில ஜெயிக்கிறது மூலமா அந்த நபர் இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டம் வரை போக முடியும். பை தி வே, இந்த சீசன் 9ல முதல் முறையா வீட்டு தலைக்கான அறையும் அமைக்கப்பட்டிருக்கு. வரும் வாரத்துக்கான இந்த வீட்டு தலையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வீட்டுக்கான தலையா வரவங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்து தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால வரப்போற தலை டாஸ்க்ல அவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும். தலை டாஸ்க் 1, பொங்குதே பொங்குதே. லிவிங் ஏரியால 12 வெசல்ஸ் இருக்கும். அது பக்கத்துல இன்னொரு வெசல்ல பால் இருக்கும். பிக் பாஸ் வீட்டார் அனைவரும் இந்த டாஸ்க்ல பங்கு பெறணும். பிக் பாஸ் பொங்குதே பொங்குதேன்னு சொன்னதும் 13 பேரும் வெசலை எடுக்க முயற்சிக்கணும். வெசலை எடுத்துட்டு அதில் பாலை ஊற்றி முதல்ல எந்த 4 பேர் அடுப்பில் இருக்கிற 4 பர்னர்லையும் வைக்கிறீங்களோ அந்த 4 பேர் தான் இந்த டாஸ்கில் முதல்ல பங்கு பெற போகிறாங்க. இந்த டாஸ்க்ல இதுதான் முதல் சுற்று. இதே போல இந்த டாஸ்க்ல இன்னும் 2 சுற்று நடக்கும். முதல் சுற்று 4 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த சுற்றுல மீதமுள்ள போட்டியாளர்கள் மீண்டும் முயற்சிக்கலாம். 12 வெசல்ஸ் மட்டும் இருக்கிறதால கடைசியா 13வது நபருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். இப்போதான் அந்த ஃபர்ஸ்ட் 4 பேர் செலக்ட் ஆனாங்கல்ல, அவங்களுக்கான டாஸ்க். முதல்ல அடுப்புல பாலை வச்சதும் பஸர் அடிக்கும். அடுப்பை பற்ற வச்சு பால் காய்ச்ச துவங்கலாம். இந்த டாஸ்கை சூப்பர் டீலக்ஸ் வீட்டார் தான் ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் செய்யும் முறை: பால் பொங்கணும், பால் பாத்திரத்தோட விளிம்பு வரைக்கும் பால் பொங்கணும், ஆனால் பொங்கி கீழே சிந்தக்கூடாது. இந்த 3 சுற்றோட இறுதியில் எந்த 8 பேர் அடுத்த வீட்டு தள்ள டாஸ்க்ல பங்கு பெற போறாங்கன்னு சொல்லணும். மதியம் 3:55. நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு வாயில யா வாயில பொங்குதே பொங்குதே. போடு போடு போடு. எனக்கு தெரியும் 100% இப்படிதான் நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். துஷார் எடுத்துட்டு வந்து வச்சுட்டா. போட்டு துஷார் சூப்பர் 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 சூப்பர். நம்ம பார்க்கணும், சீக்கிரம் வாங்க. அடுப்ப இப்ப பத்த வைக்க வேண்டாம். பஸர் அடிச்சோம்னா போட்டி. ரிலாக்ஸ். ஓ மை காட். ரிலாக்ஸ். யாரோ ஒரு ஆள் விட்டு கொடுக்குறீங்க. நான் மிச்சம் போய் அதுல ஊத்திருங்க, அங்க வெச்சிருங்க. பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ், எந்த 4 பேர் முதல்ல ஸ்டவ் மேல அவங்க பாத்திரத்தை வச்சாங்கன்னு சொல்லுங்க. இது யாரோடது? சார், துஷார், கலையரசன், நந்தினி, சபரி அண்ணா. 4 பேர் வச்சாங்க. பத்தவங்க சீக்கிரம். தேர்ட் அவன் தானே. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்களோடது வந்து சீக்கிரம் பொங்கணும். பால் கொஞ்சமா இருந்தாதான் நான் சீக்கிரமா பொங்கும். நீங்க எல்லாம் பாக்குறத விட எங்களுக்கு இடம் ஊட்டிங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க தான் ரிசல்ட் சொல்ல போறோம். 4 போட்டியாளர்களை தவிர மத்தவங்க விலகி நில்லுங்க. இல்ல நாங்க பாக்கணும்ல. எல்லாம் வந்துருங்க. அந்தந்த நபரோட பால் பாத்திரத்துக்கு அந்தந்த நபர் தான் பொறுப்பு. பால் பொங்கி வரும்போது பாத்திரத்தை ஸ்டவ் விட்டு தூக்க கூடாது. சொன்னல. பொங்குதே 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 பொங்குதே. விளிம்புக்கே வரல. விளிம்பு வரைக்கும் இங்க வரைக்கும் வருது. சரி போடு திருப்பி ஆன் பண்ணு. அதே ஆன் ஒரு ஆஃப் பண்ணா ஆன் பண்ண முடியாது. சரி ஓகே, இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கேத்த மாதிரி ரிசல்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், பண்ணிக்கோங்க. நாங்க வேலை பார்த்து ஸ்லோ பண்ணி இது பண்ண கூடாது. கீழே போயிடுச்சு. யாரோ கரெக்டா அது ஒண்ணாவது வன்மையா கடிச்சிக்கணும். நீங்க பேசுங்க. நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் ஏதாவது சொல்ல நம்ம பேசுவோம். இதுதான் அதிகமா இருக்கு. 95. இது கத்தாத. இது 95, இது 90, இது 85. 3ஆம் நாள் மாலை 4:20.
பிக் பாஸ் முதல்ல 4 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் துஷாந்த், சபரி, கலையரசன், நந்தினி. அதில் கலையரசன் வந்து கீழே விழுந்துச்சு. அதனால் துஷாந்த், சபரி, நந்தினி இவங்க 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த சுற்றுல யார் யார் பங்கெடுத்துப்பாங்க? பிரவீன், வாட்டர்மெலான் அவரு, விக்கல் விக்ரம், பார்வதி, கெமி, கனி, ஆதிரை, எஃப்ஜே, அப்சரா. 3ஆம் நாள் மாலை 4:25. டாஸ்க்கும் பண்ணும்ல. இந்த கதவை மட்டும் வந்து குகைக்குள்ள அடைச்ச மாதிரி எங்களை அடைச்சிடுறீங்க. இவங்க வந்து நம்மளை இங்க அடைச்சு கதவை மட்டும் வந்து நல்ல எனக்கு என்ன உங்களுக்கு தான் லாஸ், ஓட முடியாது. நாங்க வேலை தான் வாங்கணும். நீங்க என்ன வேலை வாங்க கூடாது. முதல்ல இந்த மேட் எடுங்க. முறையாக சொன்னாதான் நான் செய்வேன். சொல்லிட்டே இருந்தாலும் செய்ய மாட்டேன். சரி ஓகே. முறையா அன்பா பண்பா அக்கா மேட் எடுங்க அக்கா அப்படி சொல்லணும். மேட் எடுங்கோ. கரெக்ட் தானே? இப்போ எனக்கு கரெக்டா சொல்லணும். வே ஆஃப் கெட்டிங். இப்போ நான் என்ன சொன்னேன்? முதல்ல இந்த மேட் எடுங்க, அதை எடுங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல இல்ல நீங்க கதவை திறக்க சொன்னீங்க, நான் திறக்க மாட்டேன். முதல்ல இந்த மேட் எடுங்க. நான் தப்பா சொல்லலையே உங்களை. ஓகே, பட் வேலை வாங்குறதா இருந்தாலும் அந்த டோன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ. வாங்க. இதை என்ன பண்ணணும்? எடுக்கணும். ஓகே. இதை வந்து இவ்வளோ அழுக்கா இருக்கு. என்ன உங்க என்ன சொல்லுவாங்க? யாருக்கு சொன்னாங்க அது? சொல்ல அண்ணா நீங்க அப்ப கிரீன் கலர் தொடப்பு அக்கா சூப்பர் டீலக்ஸ்க்கா வீட நீங்க அப்படி பண்ணலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதை இப்படி தான் பண்றேன். அது நீங்க அப்படி பண்ண கூடாது. நான் இப்படி இது எங்க வீடோட வால் இல்ல. கீழ கூட பண்ணுவேன். நான் இங்க கூட பண்ணுவேன். அங்க பண்ண கூடாது. எங்க வீட்டுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்குல. இது வர்க் வந்து கையில பண்ணலாம். இது வந்து வெறும் பொருள் தான். நம்ம வீட்டோட வால் இருக்குல. இப்ப இந்த வீட்டோட லக்ஸரி அந்த வால்ஸ் இப்ப இப்படி பெருக்கிட்டே இருக்கும்போது கீழ பண்ணுவாங்க. இப்படி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் தான். ஓகேவா? இது யாரும் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. இப்படி பெருக்கிட்டே இப்படி பெருக்கிட்டே இருக்கும்போது இப்படி பண்ணுவோம். பண்றதுக்கு முன்னாடி இப்படி பண்ணேன். இதுல என்ன இருக்கு? அங்க வால்ல பண்ணாதீங்க. இப்ப நீங்க 1000 டைம்ஸ் பண்ணீங்க. அதெல்லாம் என்னால இதெல்லாம் தேவையில்லாதது. நீ சொல்ற விதம் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான். புரியல என்ன வேலையை முடிச்சிருவோம். இப்போ இவங்க கேட்டுதான் சொல்றேன். இப்போ அவங்க ஒரு வேலை வாங்குறாங்கன்னா நீ இந்த டோன்ல தான் சொல்லணும்னு பாரு சொன்னாங்கல்ல. அப்ப நீங்க ஒண்ணு பண்றீங்கல்ல, நான் இப்படிதான் பண்ணுவேன், அப்புறம் பெட்ஷீட் இப்படி பண்றது, அது உங்க டோன்னா அது கேக்குறது அவ டோன். வேற ஒண்ணுமே சொல்லல. வீட்ல ஒரு வேலைக்காரங்க வந்து பெருக்குறாங்க. எங்க வீட்ல ஒரு வேலைக்காரங்க வந்து பெருக்குறாங்கன்னா அவங்க கம்ஃபர்ட்டபிளா தான் விடுவாங்க. நாங்க போயிட்டு இத பண்ணு அதை பண்ணு சொல்ல மாட்டோம். பண்ணலாமா? வந்து பக்கத்திலே இருந்து நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காதுங்க. நீங்க கொடுக்கிற பேசிக்கான வேலை எங்களால பண்ண முடியும், அவ்வளவுதான். நீங்க சொல்றபடியெல்லாம் எங்களால பண்ண முடியும். எங்களுடைய விதம் இருக்கு. இப்படி பண்ணுவோம். This is our action of doing our work. சொல்லும்போது நாங்க எப்படி சொல்றோம்ன்றது எங்களோட விருப்பம் தானே. எங்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதை இருக்கு. அப்ப எங்களுக்கு எங்க வீட்டுக்கு சுயமரியாதை இல்ல. நீங்க வந்து இஷ்டத்துக்கு இப்படி பண்ணும்போது எங்களுக்கு இது எங்க வீடு ரொம்ப பெரிய விஷயமா சொல்றது. எப்படி உங்களுக்கு அப்படி எங்களோட இருக்கும். அங்க நீங்க வந்து இப்படி பண்ணும்போது இது எங்க ஸ்ட்ராட்டஜி. நீங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும்ன்றது எங்க இது கிடையாது. இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்கா பண்றது எங்க ஸ்ட்ராட்டஜி. நாங்க எங்க மூட பொறுத்து நாங்க என்ன பண்ணுவோம். அது ரொம்ப தப்புங்க. அது ரொம்ப தப்பு. அது கீழ பண்ணிக்க பாரு. இப்படி என்ன பண்ணலாம்? இத பாரு நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க பண்ணும்போது உங்க மேனரிசம்ல நீங்க பண்றீங்க. ஆமா, அது மேனரிசம்ல ஒரு வேலை பார்க்கிற பொண்ணு இத்தனை பேர் பிரஷர் கொடுத்தா என்னப்பா வேலை பார்க்க? இந்த டாபிக் வேற வந்து ஒரு ஆட்டிட்யூட்ல நான் இங்க வேலை பார்க்க முடியாதுன்ற இந்த மாதிரி ஆட்டிட்யூட்ல என்னால இங்க வேலை பார்க்க முடியாது. நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க பண்றீங்கல, நான் என் ஸ்டைல்ல பண்றேன்ல, உங்க ஆட்டிட்யூட் எனக்கு பிடிக்கல. அப்படி பண்ண நீ பண்றது எனக்கு பிடிக்கலையே. நீ பாக்குற விதமும் எங்களுக்கு பிடிக்கலையே. ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்னால வேலை பார்க்க முடியாது. போங்க. இது என்னது இது? மாலை 5 மணி.
எனக்கு இப்போ ஒரு மனுஷன் மதிச்சாதான் அந்த மனுஷனை எனக்கு மதிக்க தோணும். பொங்குதே பொங்குதே. ஐயோ நான் இல்லை, அவங்க நம்ம ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறோன்னு சொல்லுங்க. ஜட்ஜஸ், இந்த சுற்றுக்கு தகுதியான 4 பேர் யார்? சார், பிக் பாஸ். அண்ணே நான் சொல்றேன், நீங்க எழுதுங்க, எனக்கு கொடுங்க ஸ்பேஸ் வேணும். இது வந்து அப்சராவோடது பிக் பாஸ், இது வந்து நந்தினியோட, யாருது? ஆதிரே. இது வந்து பார்வதி, இது வந்து விக்ரமண்ணா. ஓகே, பஸ்ஸர் அடிச்சதும் ஸ்டவ் பத்த வைக்கலாம். இருங்க ஒவ்வொருத்தங்க பொறுமையா. லைட்டரு சரியான ஆளு. இங்க அந்த பக்கம் பத்த வச்சு அங்கதான் ஆஃப் பண்ணணும், அங்கதான் ஆஃப் பண்ணணும். அண்ணா நீங்க ஆஃப் பண்ணாதீங்க, அது அவங்களோட தான். பாருது வெயிட் பண்ணு அவங்க ஃப்ரீயா. சூப்பர். ஓகே, பாரு ஈவன் பெட்டர். நாங்க எல்லாருமே அத டீலக்ஸ் டீம் டிசைட் பண்ணிப்பாங்க. நாங்க கமெண்ட் அடிக்கிறோம், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. யார் அது? விக்ரமா? மாலை 5:15. இனிமே பார்ட்டிசிபேட் பண்ண போறது பிரவீன்ராஜ், வாட்டர்மெலன் ஸ்டார், கெமி, கனி, எஃப்ஜே. செலக்டட் சொல்லிட்டீங்களா? அதுல 4 பேர் சொல்லுங்க. அந்த 4 பேர் செலக்டட்ல அப்சரா, ஆதிரை, விக்கல், விக்ரம், பாரு. மாலை 6:40. ஆடுகளம் பொங்குதே பொங்குதே. எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கப்பா. அவசரம். சரி, என்ன உனக்கு? ஓகே, அடுத்து ஃபார் மீ. எஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் இல்லையா? சூப்பர், அது சூப்பர். இரவு 7 மணி. பாத்திரத்தை வைக்காத நம்பர் வந்து நம்மளுடைய கனி மேடம். உட்காருங்க கனி. தேங்க்யூ. அப்சரா, ஆதிரா, சபரி, துஷார், நந்தினி, பார்வதி, பிரவீன், கெமி. இந்த போட்டியில டாப் 8ல இருக்கிற நேம் இதான் பிக் பாஸ். வாழ்த்துகள். தேங்க்யூ பிக் பாஸ். இரவு 7:10. இல்ல ஆக்சுவலா சமைக்க தெரிஞ்சதுனால அப்படி பண்ண. கிச்சன்ல இது வரைக்கும் அடுப்புல களை கலந்தவங்க அடுப்பு மேல கூட வைக்கல. அடுப்படியே போகாத ஒண்ணு 100%. ஒரு காபி கூட போட தெரியாத பொண்ணு என்ன 8 டீஸ்பூன் சுகரா? நீங்களே பேசிக்கோங்க. இதுதான் எதிர்பாருங்கள் அது போன சீசன். இப்போ என்ன சொல்லுங்க. பிக் பாஸ் 3ஆம் நாள் இரவு 8 மணி. See, the point is, I am just trying to make the task interesting. அவ்வளவுதான். அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அப்ப ஜாலியா பண்ணலாம். அது யாரா வேணாலும் ஜாலியா பண்ணலாம். திரும்ப நம்ம வந்து மறப்போம், மன்னிப்போம். ஓகே, ஜாலியா பண்ணலாம். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, அதெல்லாம் ஓகே. ஓகேவா? தேங்க் யூ. டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. இல்ல, I am just thinking because நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்து
இட் ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங், எல்லாருக்குமே இதுவா இருக்கணும். நான் கோவப்பட்டது நிஜமாலே கோவப்பட்டேன், நாட் பிகாஸ் ஆஃப் ஓகே ஐ ஃபெல்ட் நீ பண்ணதுல ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு கடுப்பு ஆச்சு. தட் இஸ் ரியல். அது மாதிரி வியானா பண்ணதுலயும் எனக்கு ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கடுப்பு ஆச்சு. ஐ அம் சேயிங் அக்கா இப்போ நம்ம முடிச்சிட்டோம்க்கா, நீங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சொல்லிட்டோம். இல்ல see ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டோம்னா நான் என்ன சொல்றேன்னா that wouldn't be nice. No. அப்ப இப்போ அக்கா அப்படி நீங்க அப்படி பண்ணது வந்து மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தான் பண்ணேன்னு சொல்றீங்க. the point is I don't want to do. அவ்வளவுதான். ஏன்னா நீ பண்ணதுலயும் வியனா பண்ணதுலயும் எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. பண்ணலன்னு சொல்றீங்க, என்ன எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. எனக்கு பண்ண வேண்டாம், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பண்ணலாம் சொல்றேன். அது திவாகரனை வச்சு பண்ணுடின்ற என்ன எதுக்கு கேக்குற? அக்கா எங்களோட வேலை பிக் பாஸ் கிட்ட சொல்லு, அக்கா கிட்ட பேசணும், அவங்க வந்து இது பண்ணலன்னு நீ சொல்லு. That is what I'm trying to say. See, give me some time to collect my words. நீ சும்மா இப்படி வந்துட்டு அதுக்கா என்னக்கான்னு கேட்டேன்னா நான் அப்படியே என் மைண்ட்ல இருக்கிறத உன்கிட்ட நான் சொல்றேன். I am telling start fresh as in நான் அந்த வீடு பேர் என்ன, சூப்பர் டீலக்ஸ், அந்த வீட்டுக்கு எனக்கு வர பிடிக்கல. 2 காரணங்கள். உன்னுடைய ஒரு சில விஷயங்கள்ல நான் ஹர்ட் ஆயிட்டேன். சரி, வியனா ஒரு சில விஷயங்கள்ல நான் ஹர்ட் ஆயிட்டேன். புரிஞ்சதா? that topic is done. okay ஓகேவா? அப்ப ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீ தானே என்னக்கா இப்படி பேசுனீங்க அப்படி பேசுனீங்க சொல்லுங்க. அதுக்கு நான் கிளியர் பண்ணேன். ஓகே சொல்லுங்க. ஏன்னா I'm talking from my mind. ஓகேக்கா ஓகே. ஃபர்ஸ்ட் மைண்ட்ல தானே பேசுனீங்க. ஆமா சரி ஓகே பேசுங்க. இப்போ நீ என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் மைண்ட்ல தானே பேசுறீங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. இல்ல நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன் நீ சொல்லு. ஏன் உங்களுக்கு மறந்துச்சா? ஏன் உனக்கு மறந்துருச்சா? இல்லக்கா நீங்க சொன்னதை இப்ப சொல்லுங்க. நீ சொல்லு. சரி நீங்க என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? நீ சொல்லு. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் இப்போ உனக்கு இவ்வளவு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் கிளியரா இப்போ நான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட சொன்னது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், சில், மறப்போம், மன்னிப்போம், நம்ம இந்த மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும்னு நினைச்சு தான் நான் இந்த மாதிரிலாம் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் நீங்க சொன்னீங்க. அப்போ ஓகே வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி ஓகே பண்ணும்போது நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன், நான் வெளியே தான் இருப்பேன், அதுவும் மக்கள் அது அப்படி இருந்த போது நீ திவாகரனை வச்சு நீங்க வேலை வாங்கிக்கோங்க சொல்லிட்டீங்க. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க வரமாட்டீங்கன்னு தெளிவா இருக்கீங்கல்ல? நான் வரல அப்படித்தானே? நான் அதை வந்து உங்ககிட்ட நீங்க எனக்கு திடீர்னு வந்து பேசுனீங்க. நீங்க பேசும்போதே தான் நான் இதை எல்லாமே டிசைட் பண்றேன். என்னுடைய ஸ்டாண்ட் வந்து ஐ காட் ஹர்ட் ஃப்ரம் யூ அண்ட் வியானா அண்ட் நான் அதுல தெளிவா இருக்கிறேன். ஓகேவா? மறப்போம் மன்னிப்போம். இது எதுக்காக சொல்றேன்? எதுக்காக புரிஞ்சிச்சு எனக்கு. நீங்க உள்ள வரமாட்டீங்க, நம்ம 2 பேரும் வந்து என்ன இதுல நினைச்சிருந்தோமோ அது இல்லை. அந்த கோல்டு ஃபீலிங்லாம் மறப்போம் மன்னிப்போம். ஓகேக்கா புரிஞ்சுதா? விட்டா என்னையவே கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் போல. இவ தெளிவான இரவு 8:25. Subhi is very smart enough where she is trying to என் வேர்ட்ஸை வச்சு என்னை லாக் பண்ண பார்க்கறதுல அதை இப்போ அரங்கேற்றம் பண்ணா அது வந்து சின்ன வயசா இருந்தாலும் செம்ம டேலண்ட்டு. ஆனால் தட் இஸ் ஆல்சோ வெரி மச் அது எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. இங்க பாரு நான் ஒண்ணு சொல்றேன். நீ சொல்லு, உனக்கு என்ன இந்த பிரச்சனையில இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உன்னோட டாஸ்கை நீ கரெக்டா பண்ணல, உனக்கான பனிஷ்மெண்ட்டை பிக் பாஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. கரெக்டா? சோ உன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தோணல, நான் வந்து பண்ணல. சிம்பிள். அந்த அண்ணா வந்து பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? பிக் பாஸ் பேசிக்கிறோம். நீங்க ஏயோ நான் இப்பதான் அவகிட்ட 2 மணி நேரம் உட்காந்து பேசி என்னால வர முடியாது லைட்டா கன்வின்ஸ் ஆகிறதுக்கு இந்த அம்மா பயங்கரமா பேசுது. இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ண பார்த்தேன். புரியல. நம்ம வேலை அவங்கள வேலை வாங்குறது. ஆமாடா, அவங்க வேலை செய்யவே எனக்கு விருப்பம் இல்லை, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இதை கழட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்க பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? பண்ணுவாங்கடா, உடனே பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம எப்ப கேட்டோம்? எடுத்த உடனே வாடா பண்ணுவாங்க. நம்ம எப்ப கேட்டோம்க்கா? நம்ம நீ இன்னும் அப்சர்வ் பண்ணியா? நம்ம அந்த ரூல்ஸ் நம்ம பிரேக் பண்ணப்போ லேட்டா தான் நம்ம வேலை வாங்குறது தான்.
அவ நான் செய்ய மாட்டேன், எனக்கு விருப்பம். நம்ம இங்க வந்து பேசணும் இல்ல திவாகரன் வரீங்களா? இந்த மேட்டரையே நான் வந்து இவகிட்ட தான் பேசினேன். இங்க பாரு, எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒன்னாதான் ஆக போறோம். இந்த மேட்டர் என்ன சொல்றானா, எனக்கு அங்க பண்றதுக்கு வேலை, அங்க வந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க யார் வந்து பேசினாலும் அதுக்கு நான் ஒத்துக்க போறது கிடையாது. எனக்கானது என்ன இருக்கோ அதை நான் பாத்துக்கிறேன்னு ஒரே வார்த்தை சொல்லி ட்ரை பண்ணாடா. அந்த மேட்டரையும் நான் உங்ககிட்ட ஓபனா சொன்னேன். அதை அவ கன்வின்ஸ் பண்ண ஒரு கட்டத்துல நல்லா பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றா. உன் ஸ்கில்ல தான் நான் வந்து பாராட்டுறேன். ஆனா ஒரு என்னமா உன்னைய பத்தி நல்லதா சொன்னாலும் இல்ல நான் ஏத்துக்கலன்னு சொல்லல. நமக்கு இவ்வளவு ஸ்கில் இருக்கான்னு யோசிக்கிறேன். உனக்கு அவ்வளவு ஸ்கில் இருக்கிறது உனக்கு தெரியல குட்டி. நீ பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ற. இப்படி ஒரு பொசிஷனுக்கு போயிட்டேன்னு வையே, நான் பிரெயின் வாஷ் பண்ணல, நடந்ததுதான் சொன்னேன். என்னோட நோக்கம் என்னன்னா அக்காவா எப்படியாச்சும் ஓகே அக்கா வர மாட்டாடா. எனக்கு நீ என்ன பிரெயின் வாஷ் நான் என்ன சொல்ற புரியுதா? கன்வின்ஸ் பண்ணி யூஸ் இல்லன்னு சொல்றேன். என்ன சொன்னாங்க இப்போ? சத்தியமா சொல்றேன் பாரு. சுமிக்ஷா ஆக்டிங் பண்ணல. ஒரு நிமிஷம் ஒருத்தர் எல்லாத்துலயும் வந்து முட்டையை கிளப்பி விட்டுருவாரு. ஏரியா சொல்லிடு என்னவோ. ஆனா ஒண்ணும் இல்ல, அக்காவுக்கு வந்து நான் அவங்கள சொல்லி அவங்க கன்வின்ஸ் ஆகி வர்றது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம். அப்படி இல்ல, யாரு கன்வின்ஸ் பண்ணாலும் வர பேசிட்டோம். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. சொன்னாடா என்ன நடந்ததுன்னு, என்ன கூப்பிட்டு சொன்னா என்ன நடந்ததுன்னு. அவ லைக் நீ ஏதோ பேச பாரு. ஒரு நிமிஷம், நீ என்னாச்சு? நீங்க என்னமா பண்றீங்க? நீங்க கொளுத்தி போட்டு நீங்க அங்க என்ஜாய் பண்றீங்கக்கா. இங்க வா சுபி. அதத்தான சுபி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வந்து என்னைய இந்த பொசிஷன்ல போய் என்னை கன்வின்ஸ் பண்ண நான் ஒரு நல்ல நோக்கத்தோட நம்ம வேலை அந்த கெஸ்டர்ல தான் எனக்கு கடுப்பாகுதுன்றத நான் சொல்லிட்டேன். அதனாலதான் ஓ மேல் நீ பண்ண கெஸ்டர்ஸ்லயும் வியானா பண்ண கெஸ்டர்ஸ்லயும் தான் நான் வந்து கடுப்பாயிட்டேன்னு சொல்லிட்டேன். அத நீ உனக்கு நான் கிளியரா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நீங்க தான் இருக்கிறீங்க இப்படி மாசுபே அப்படினா I want to make it more open and talk so that the cold feeling இருக்க வேண்டாம்ன்றதுக்காக. இல்ல முடிஞ்சது. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி மறப்போம் மன்னிப்போம் முடிஞ்சது. பட் ஆனா நீ பண்ணதுதான் அந்த பிள்ளை பண்ணதுதான். இந்த பாரு அந்த பிள்ளை நான் சொன்னேன் அது பாட்டு போயிருச்சுல. நீ எதுக்கு வந்து என்ன அவ்வளவு நேரம் பேசுற? ஐயா நான் கண்ணாடி எவ்வளவு ஸ்டைலா இருக்கு. ஜாலியான ஆட்கள் எங்ககிட்ட வந்து நீ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியா? அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா ஐயோ இரவு 10:05. இப்பதான் பாக்குறீங்களா? அட பாவீங்களா. சரி, விஷயம் என்னன்னா, நான் நல்லா யோசிச்சு பார்த்ததுல எனக்கு என்ன தோணுதுன்னா, டெஃபினெட்லி நான் வந்து வியானா பண்ண ஒரு சில விஷயங்கள்லையும் சுபி பண்ண ஒரு சில விஷயங்கள்லையும் நான் பர்சனலாக ஹர்ட் ஆகிட்டேன். என்னை அது அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ என்னுடைய டெசிஷன் என்னென்னா, சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து எந்த நபர் எனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த 2 பேர் மட்டும் கொடுத்தா நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு கிடையாது. சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கேன். நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்து சொல்கிறீங்கனாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு வந்து சூப்பர் டீலக்ஸில் ஒர்க் பண்ண 2 பேரில் ஒருத்தவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. காரணம் ஃபுல்லாக தெரியாது. விவானா 2 பேர் வேலை செய்கிறாங்கல்ல, அதில் ஒருத்தவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு மேட் இருந்து இந்த மேட்டை எடுத்து உதறிடுங்க. எதுக்கு நீங்கள் இதில் தட்டுறீங்க? இந்த பிக் பாஸ் அந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி வேர்ல்ட் இஸ் லக்ஸுரி. நீங்கள் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே 8 டைம்ஸ் அடித்தாங்க. என்னுடைய எந்த கான்வர்சேஷன்லையுமே அவங்கள வந்து நான் தப்பாவோ மரியாதை குறைவாவோ வாங்க போங்கன்னு தாண்டி நான் எந்த விஷயமும் சொல்லலை. ஓகேவா? இதுதான் நான் அவங்க முன்னாடியே சொல்கிறேன். ஏதாவது மாறி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். நான் இதை பற்றி நிறையா பேசிட்டேன். அவங்க சபைக்கு அட்ரஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நான் வந்து பிக் பாஸ் கிட்டேயும் என்னுடைய பதிவை நான் கன்ஃபஸ் பண்ணிட்டேன். எங்களுக்கு இப்போ ஒரு ஆள் குறைவாக இருக்காங்க. ஸோ நாங்கள் பிக் பாஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறோம்.
அவர் இன்னும் எதுவுமே சொல்லலை, அவங்க வேலை செய்யலை, திவாகர் ஒருத்தவங்க தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் நடந்தது, அவங்க முன்னாடி சொல்லியாச்சு. இப்போ எங்களுக்கு என்னன்னா, இப்போ ஹவுஸ் கிளீனிங் ஒர்க்கும் பண்ண வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் டீம்ல வந்து நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எப்படி, இதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்போ எங்களுக்கு அவங்க ஒருத்தர் தான் பண்றாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்டாக ஒரு விஷயம் கேட்குறேன். அவங்க வந்து நீங்கள் தான் வேணும்ன்றாங்க. எனக்கு உங்க பக்கத்து ஸ்டோரி தெரியணும். உங்களுக்கு ஏன் அப்படி தோணும்? எதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு? நீங்க அந்த முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. அந்த டோன் இருக்குது இல்லையா, அந்த டோன்ல வந்து என்னக்கா கண்ணாடி போடலையா, எனக்கு மறந்துருச்சு, ஏன்னா நிறைய நடக்கிறதுனால. ஆனால் அந்த கண்ணாடியை சார்ந்தும் என்னுடைய பார்வையை சார்ந்தும் அவங்க ஒன்று சொன்னாங்க. அது எனக்கு ஃபஸ்ட்டு ஹர்ட் ஆச்சு. இரண்டாவது, நான் வந்து ஒரு விஷயத்த அந்த டாஸ்க் அவங்க எனக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நான் எப்படி வேணாலும் பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போ இந்த இதை வந்து எடுக்க சொல்கிறாங்கன்னா நான் அதை கால்லையும் எடுப்பேன், கையிலையும் எடுப்பேன், சுண்டு வரலையும் எடுப்பேன். அது என்னுடைய கிரியேட்டிவிட்டி ஆஃப் டூயிங் தட் டாஸ்க். அப்போ இன்னொரு இடத்துல வந்து அவங்க சொல்லும்போது என்னென்னா, என்னக்கா முதுகு வலி ஆயிடுச்சா, த டோன் இங்கே ஹர்ட் ஆயிடுச்சு. மூணாவது வந்து என்ன பண்ணாங்கன்னா, பெருக்கிறோம் இந்த ஃப்ளோர் வேறக்கா, நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதுல்ல? கடவுளே, ஆன்லதான் இருக்கு. யாரோ அங்க இருந்திருக்கணும், அதுதான் உண்மை. அவர் சொன்னாரு, பிக் பாஸ் சொன்னது என்னன்னா 2 பேர் அங்க இருக்கணும், என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்க 2 பேர் இருந்திருக்கணும். இங்க இத்தனை பேர் இருக்கணும்ன்றது இல்லையே. ஆன்ல இருக்கா பாருங்க, கீழ பேசுவாங்க. மூன்றாம் நாள் இரவு 10:20. நான் எங்க வீட்டில் நான் டக்குன்னு பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, இப்படி தட்டுவேன், இப்படி தட்டுவேன், இப்படி தட்டுவேன்க்கா. இது என்னுடைய இயல்பு. என் வீட்டில் பண்ணாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன், எங்கே பண்ணாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன். அவங்க உடனே இது எப்படி நீங்கள் பண்ணலான்னு ஒன்று ஆரம்பிச்சாங்களே. நான் வந்து சொல்கிறேன், ஏமா இது பண்ணுறதுனால உனக்கு இப்போ அது இதுவாகுதுன்னா எனக்கு அது வேண்டாம், நான் பண்ண மாட்டேன். நான் வந்து வேலை பார்க்குறதா இருந்தால் நான் இப்படி தான் வேலை பார்ப்பேன். இதுதான் நடந்தது. எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்ததுனால அது எனக்கு என்னுடைய பவுண்டரிஸை ஹர்ட் பண்ணுச்சு. I said no, I am not doing and I came out. நான் இப்போ சொன்னதை நான் கரெக்டுன்னு சொல்லலை, அதுக்கு நான் மனசார நான் அக்கா சாரிக்கான்னு சொன்னதுக்கு தான் நீ எனக்கு அக்காலாம் சொல்லாத, நீ எனக்கு அக்கா, நான் உனக்கு அக்கா உள்ள தங்கச்சி இல்ல. ஓகே, யாரையும் அக்காவாகவும் நான் பேசவா, நீங்க பேசும்போது நான் எழுத பேசலாம். பாருவா சொல்லுங்களேன், பாருவோ ஹர்ஷாவோ கனியோ அவ்வளவுதான். எனக்கு யாரும் இல்ல, எனக்கு புரியல. அவங்க பேசும்போது நான் பேசுறேன், என்ன பேச விட்டீங்களா யாராவது? ஓகே, மரம் வந்து அவங்க பெருக்கும் போது அப்போ அக்கா அந்த குப்பையை அள்ளுங்கன்னு சொல்லும் போச்சுல, ரொம்ப ஆக்கோடாதான் எச்சி மாதிரி கிடக்குது, ஏதாவது கூட அப்படி கையை வச்சு அள்ளுங்க நான் சொல்லியிருக்க மாட்டேன். இது சரி மண்ணு மாதிரி அதுக்கப்புறம் இது கையை வச்சு நீங்க எடுத்து போட்டுருங்கன்னு சொன்னதுக்கு நான் கையை வச்சுலாம் போட மாட்டேன்னு சொல்லும் போது நான் உடனே சொன்னேன், சரி ஓகேக்கா விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பக்கத்தில் கிடக்கிற இந்த 2 குச்சியை மட்டும் எடுங்கன்னு சொன்னேன். அதையுமே அவங்க நின்றுட்டு எடுக்கிறேன், தூப்பானை வச்சு இப்படி பண்ணுறாங்க. அது குச்சி வரல, அந்த தூப்பானுக்குள்ளே வரல. அதுக்கப்புறம் அவங்க குனியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்றாங்க. எப்படி பாரு வந்து இது இப்படி பண்றது, இப்படி பண்றதெல்லாம் என்னோட வே ஆஃப் ஆகுதுன்னு சொல்றாங்களோ அப்படிதான் நானும் ஒரு இதுல எனக்கு கால் வலிக்குதா அப்படிதான் கேட்டேன். நீ அவங்க ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ண மாதிரி நீ அவங்க ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணிருக்க. அப்படிதான். இரவு 10:45. அண்ணா ஒரு நிமிஷம், கெமிக்கா விஷயம் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ரேஷஸ் வந்துருச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வேலை நடக்கலன்னு தோணுச்சு. அப்ப நீங்க உட்கார்ந்துருந்தீங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்டே போய் வேலை பாருங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம இப்பதான் ரேஷன் சொல்லியிருக்கோம், உடனே வந்து வேலை பாருன்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஓகேவா, ரேஷஸ் ஓகேவா, உங்க ஹெல்த் ஓகே தானே கேட்டுட்டு சரி அப்ப இதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி என்கிட்ட கேட்டீங்கன்னா, என்னக்கா என்னாச்சு, ஏன் டல்லா உட்காரீங்க, நான் பார்த்தவங்களே நீங்க பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி. என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு அங்க போய் உட்காந்துருந்தேன், என்னால முடியல. ஓகேங்களா? சோ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன். என்கிட்ட சப்ரி பேசிட்டு இருக்கோம். சாரி சொல்லு.
தப்பு இல்லண்ணே. ஏங்க சிரிக்கு எதுக்குங்க சிரிக்கிறீங்க? இல்லப்பா என்ன நடக்குது? எல்லாரும் அவங்க அவங்களுக்கு வேண்டியவங்களை சப்போர்ட் பண்ணி பாலிடிக்ஸ் முடிவு எடுக்கட்டுப்பா. யாருக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணாங்க? யாருக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணாங்க? இல்ல ஜெனரலா சொல்றேன். யாருக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணாங்க? நியாயமா போற மாதிரி நம்ம இப்படிதான் சார் பேசுறோம். என்ன வேற என்ன மீட்டிங் சப்போர்ட் பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணமா? கெமி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அவங்களுக்கு உங்க சப்போர்ட் என் பேரையை யூஸ் பண்ணீங்க. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணேன்? இல்ல என்ன பாருங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்னா என்ன பார்த்து பேசுங்க. என்ன பத்தி பேசுறீங்கன்னா இல்லப்பா சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தவங்க அவங்க பார்த்து பேசுங்க. என் கண்ணை பார்த்து பேசுங்க. உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியாது. என் வயிற்ற பார்த்து பேசுறீங்களா? என் கண்ணை பார்த்து பேசுங்க. எங்க விருப்பம் கிடையாது. நான் ஏன் போனோம்? புரியுதுங்களா? சும்மா உங்க பர்சனல் வந்து ஆள் கிடையாது. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? மரசத்திட்டியா மனுஷன் அவர் அப்படிதான் பண்றாரு. அவங்களுக்கு சப்போர்ட் ஏய் நாம மச்சா இல்ல மச்சா இங்க பாரு ஒருத்தங்க இங்க பாருங்க. இங்க பாரு பாத்தியா 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 யாருக்குமே சப்போர்ட் பண்ண இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க ஆள் கிடையாது. ஏய் சொல்லிட்டு இருக்காப்பா. ஏய் சொல்லாத புரியுதா? ஏய் சொல்லாதீங்க. ஏய்ன்றாங்க மேடம். ஏய்ன்றது இதெல்லாம் என்ன ஒரு மரியாதை? என்ன தள்ளிட்டீங்கல? ஏய்ன்ற தள்ளிலாம் விடல புரியுதா? பேசிக்கிட்டு இருக்கப்ப மூஞ்சி எப்படினாங்கனா மூஞ்சிக்கு முன்னாடி வந்து இப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க? கண்ணை பார்த்து பேசுங்க. ஏய்ன்றதுக்கு முன்னாடி கண்ணை பார்த்து பேசுங்க. மேடம் நீங்க நியாயமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் 2 நிமிஷம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம். வீட்டுக்கு போக முடியாது. 2 நிமிஷம் சும்மா இருக்கலாமா ப்ளீஸ்? உட்கார் தலை வலிக்குது. சும்மா ஆளாளு பாலிடிக்ஸ் பண்றீங்க இடமா? என்கிட்ட பேசணும். நான் போய் சொல்ல மாட்டேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு கீழயும் பார்த்தாரு மேலயும் பார்த்தாரு. ஓகேங்களா? என் கண்ணை மட்டும் பார்க்கல. ஆனா அவர் மீன் பண்ணி வயிறு மீன் பண்ணி நான் சொல்லல. ஆனா அப்படி ரெஜிஸ்டர் பண்ணல. என் வயிறு தப்பா பார்த்தாரு நான் சொல்லல. நீ ஆனா அப்படி வயிறு பார்த்தாரு சொன்னா அப்படிதான் ரெஜிஸ்டர் ஆகும். ஒண்ணுமே இல்லண்ணா. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலண்ணா. ஓகேவா? இரவு 10:55. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். கெமிக்கா டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா நீங்க கை கொடுத்தாக்கா பரவாயில்லக்கா, நீங்க இந்த வழியோட கூட நீங்க பண்ணிருக்கீங்க சூப்பர் சொல்லி அப்ரிஷியேட் தான் பண்ணேன். ஏன்னா ஓகே அவங்களுக்கு தப்பு சொல்லு மேபி அவன் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு. யாருக்கு என்னாலும் நான் வந்து டாஸ்க்ல இருக்கும் போது உங்களுக்கு இதுக்கு மேல கேர் பண்ணவே கூடாது. அது புரிஞ்சிருச்சு. அதையே வந்து அவங்க என்ன அது மாதிரி மாத்தி விட்டு எனக்கு ஏன் திருப்பி விடுறீங்க? 2 தப்பு நடந்திருக்கு. ஒரு தப்பு அந்த அம்மாவுடைய கண்ணை பத்தி பேசுனது தப்பு. அது சின்ன பொண்ணு அது இல்லையா? சின்ன பொண்ணு தானே அவங்க. அவன காந்திமதியா அவங்க சின்ன பொண்ணு. இல்ல சாரி இல்லப்பா சின்ன பொண்ணுப்பா. அதெல்லாம் நீங்க பேசவே கூடாதுப்பா. என்ன இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுப்பா. நம்பர் 1 கூப்பிட்டா எல்லாருக்கும் ஒரு நியாயம் போகக்கூடாது. சின்ன பொண்ணுனே. ஆனால் நான் வந்து சொல்கிற மெசேஜ் இதுதான் ஓகேவா? நீங்கள் வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றது சொல்கிறீங்க ஓகேவா? ஆனால் எப்படியோ ஏதோ ஒன்றும் எல்லாரும் அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. இங்க பாருங்க அவங்க கஷ்டப்பட்டு நின்று சமைக்கிறாங்க 3 பேர். அதை விட உங்க வேலை அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அவங்க கார்டன் ஏரியா இருங்க இப்படி பேசினா எப்படி? இப்படி பேசினா எப்படி? இருங்க இப்படி பேசினா எப்படி? எனக்கு புரியல. என்ன அர்த்தம்? நான் என்ன உங்களுக்கு பேசுங்க. எதுக்கு போறீங்க வெளிய? எனக்கு நான் எல்லா இடத்துலயும் பேசிட்டேன். சபையிலயும் பேசிட்டேன், முன்னாடியும் பேசிட்டேன், கேமராலயும் பேசிட்டேன். இதுக்கு மேல என்னால பேச முடியாது. நான் விலகி இப்படி தள்ளுவேன் எப்பயுமே. அதான் ஏஷா எப்படி திரும்ப அதே மாதிரி தான். இரவு 11:50. உன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நீ இப்படி உடஞ்சி போய் உட்காருறது அவங்களுக்கு எல்லாம் விருப்பம் கிடையாது. ஸோ நீ அவ்வளோ ஸ்ட்ராங் போடு. நான் காலைல என்ன சொன்னேன்? எனக்கு பண்ணுவேன். நீ எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்து என்னை வந்து இது பண்ணும்போது தான் ஓகே.
இப்படி சொன்னீங்களோ எனக்கு புரிய வச்சு ஐ மீன் இப்படிலாம் இருக்குதுன்னு இது பண்ணும்போது ஓகே நீங்கள் வானதி சொன்னல அவங்க ஞாபகம் வந்துடுச்சு. குடி தண்ணி குடி, கொஞ்சம் குடி ஒன்றும் ஆகாது, குடி கூலாகும், மூச்சு நல்லா இழுத்து விடு, ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாகிடு, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எல்லாமே நடக்குது தான். இன்றைக்கி தான் 3வது நாள், இன்னும் 103 நாள் இருக்குது. இன்னும் இதில் என்னென்ன ஆக போகுதோ, இன்னும் எத்தனை நாளாக போகிறோமோ, அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கு. எனக்கு புரியல, ஒரு நாளுக்கு 3 பேர் ஸ்டோரி சொல்லணும்னு சொன்னாங்க தானே? டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு இருக்கும். ஆனால் அந்த லைட் ஆஃப் ஆகலையே. ஒவ்வொன்றும் ஆகுது பாருங்க. இன்னைக்கு நம்ம ரூம் லைட் மட்டும் ஆஃப். மூன்றாம் நாள் நள்ளிரவு 3:35. பிக் பாஸ் நைட்டு தண்ணி வருமா? ஏதாவது தண்ணி வர வாய்ப்பு இருக்கா பிக் பாஸ்? இப்போ வேணா தண்ணி அனுப்புறீங்களா?